அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பாவ சங்கீர்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் 2 பாவத்தை மறைக்கிறீங்க. உங்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்க முடியாதுன்னு அந்த அருள் தந்தை சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி சொன்ன ஒரு அருள் தந்தை இன்றைக்கு புனிதராக இருக்கிறாரு. இயேசு ஆண்டவருடைய 5 திருக்காயங்களும் அவருடைய உடம்புல 50 ஆண்டுகளாக இருந்திருக்குது. அவருடைய பெயர் பாதரே பியோ, தந்தை பியோ. பிலிப்பைன்ஸ், ஐரோப்பிய நாடுகளில் ஆயிரக்கணக்கானவர்கள் அவர் பின்பற்றுறாங்க. இந்த பாதிரி பியோவை பற்றி தான் இந்த காணொளியில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அவர் எவ்வளவு முக்கியமானவர், இயேசுவோட எவ்வளவு பிணைப்பா இணக்கமா இருந்தார், எவ்வளவு புதுமைகள் நடந்ததுங்கிறதெல்லாம் இந்த காணொளியில் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இதுவரை இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவங்களும் இந்த அரிய தகவல்களை அறிந்துக்கிற உதவி செய்ய உங்கள் அன்போட கேட்டுக்கிறேன். அன்புக்குரியவர்களே, 1887 வருஷம் இத்தாலியில ஒரு வறுமையான குடும்ப சூழலில் பிறந்தவர் தான் பியோ. அவருடைய இயற்பெயர் பிரான்சிஸ்கோ. ஒரு அண்ணே உண்டு, 3 தங்கச்சிகள் உண்டு. அந்த குடும்பத்தை பராமரிக்க பெற்றோர்கள் ரொம்ப போராடினாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, நாட்டை விட்டு வெளிநாடுகளில் போய் கூட உழைத்து அந்த குடும்பத்தை பராமரித்தாரு அந்த தந்தை. வறுமையா இருந்தாலும் ஆன்மீகத்தில் வளமையா இருந்தாரு அந்த பெற்றோர்கள். தங்கள் பிள்ளைகளை ஆன்மீகத்தில் நல்லா வளர்த்தாங்க. பியோ பிற்காலத்தில் சொல்றாரு, அவர் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கணும்னு 5 வயதிலேயே முடிவெடுத்தாராம். அவர் கொஞ்சம் வளர்ந்த பிறகு துறவு மடத்தில் சேர்றதுக்கு அனுமதி கேட்குறாங்க. ஆனால் வயசும் பத்தலை, குடும்ப சூழல், வறுமையினால், ஆடு மாடு மேய்ச்சதுனால உங்களுக்கு பெரிய அளவில் கல்வி இல்லை, ஆனால் இப்போ சேர்க்க முடியாது, போயிட்டு சில ஆண்டுகள் கழித்து வாங்கன்னு அனுப்பிடுறாங்க. இப்போ அவருக்கு 15 வயதாகுது. 15 வயதாகையில் திரும்ப போறாரு. கப்புச்சின் துறவு மடத்தில் அவரை சேர்த்துக்கிறாங்க. இப்போ துறவு மடத்தில் சேர்ந்த பிறகு பெயரை மாற்றணும். என்ன பெயர் வைக்கலாம்னு யோசிக்கிறார். அவருடைய ஊரில் இருந்த கோவிலில் திருத்தந்தை 1ஆம் பயஸ் உடைய திருப்பண்டம் அங்கே இருந்தது. பயஸ் அப்படின்னு நம்ம பத்திநாதர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பயஸ் அப்படிங்கிற பெயர் லத்தீன் மொழியில் உள்ளது. அது இத்தாலி மொழியில் மாத்தினா அது பியோ. ஆக சின்ன பிள்ளையிலிருந்து அந்த கோவிலில் போய் அவர் ஜெபித்ததுனால அதனால் ஏற்பட்ட அந்த ஈர்ப்புல தன்னுடைய பெயரை பியோ அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறார். இப்ப பயிற்சி தொடங்குது. பயிற்சி தொடங்கிய சில காலத்திலேயே அவருக்கு அதீதமாக உடம்பு சரியில்லாமல் போகுது. எந்த அளவுக்கு அப்படின்னா, பால் சார்ந்த பொருட்களை தவிர வேறு எதுவுமே அவருக்கு செரிமானம் ஆக மாட்டேங்குது. இப்ப துறவமடத்தில் யோசிக்கிறாங்க, இவர் இங்கே வச்சா நோய்வாய்ப்பட்டுட்டே இருக்கிறாரு, மலைப்பகுதிக்கு அனுப்புவோம், கொஞ்சம் சுத்தமான காத்து கிடைக்கும், அதுல சுகமாயிருவாருன்னு அனுப்புறாங்க. சில மறைமாவட்டங்கள் நான் இப்பெல்லாம் கேள்விப்படுறேன், குருமானவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டா வீட்டுக்கே அனுப்பி விட்டுறாங்களாம், உனக்கு அழைத்தலே இல்லை, வீட்டுக்கு போ அப்படின்னு. ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர் அவ்வளவு தூரம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் கூட நீங்கள் மலைப்பகுதிக்கு போங்க, சுத்தமான காற்றில் நீங்கள் சுகம் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அனுப்பி வச்சுட்டாங்க. அவர் அங்கே போய் இருக்கிறாரு. சுத்தமான காற்று, இயற்கை எல்லாம் நல்லா இருக்குது. ஆனாலும் முழுசா சுகமாகலை. அவரை வீட்டுக்கு அனுப்பி நீங்கள் வீட்டில் இருந்தே உங்கள் குருத்துவ பயிற்சியை தொடருங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அவர் குருத்துவ பயிற்சியை வீட்டில் இருந்து தொடர்றாரு. பங்கு கோயிலுக்கு போறாரு, பங்கு ஃபாதரோட தொடர்பில் இருக்கிறாரு. அந்த ஆன்மீக காரியங்கள் தொடருது. அந்த பயிற்சியை முழுமையாக செய்து 1910 வருஷம் குருவானவராக அருட்பொழிவு செய்யப்படுறாரு. நான் குருவானவராக அருட்பொழிவு செய்யப்பட்டது 2010. 100 வருஷத்துக்கு முன்னாடி 1910 வருஷம் பியோ அவர்கள் அருள் தந்தையா திருநிலைப்படுத்தப்படுறார். திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகும் கூட அவருக்கு இன்னும் முழுமையா உடம்பு சரியாகல. வீட்டிலேயே கொஞ்ச நாள் தொடர்ந்து இருக்கிறார். பிறகு பக்கத்தில் இருக்கிற ஒரு மடத்துல, சின்ன ஒரு சபை துறவு மடத்துல அவர் தங்க வைக்கிறாங்க. அங்கே இருக்கிற காலகட்டத்தில் முதல் உலகப்போர் நடக்குது. ஆக 1915 வருஷம் பலர் வந்து இராணுவத்துக்கு பணி செய்யணும் அழைக்கும் பொழுது அங்கே இருக்கிற நோயுற்றவர்களை பார்த்துக்கிறதுக்காக ஒரு சாப்ளினாக, ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக பியோவை கொண்டு போறாங்க. நீங்க யோசித்து பாருங்களே, இவரே ஒரு நோயாளி, அடிக்கடி நோய்வாய்ப்படுறாரு, இவர் அங்கே கூட்டிட்டு போறாங்க. இவர் அங்கே போன பிறகு திரும்ப நோய்வாய்ப்பட்டு வீட்டுக்கு வர்றது, திரும்ப போர் முனைக்கு போறது, வீட்டுக்கு வர்றது, போர் முனைக்குன்னு போய் அப்படியே இருந்ததுனால அங்கே எவ்வளோ அதிகாரிகள் யோசித்தாங்க, பொங்கச்சோறு வேணாம், புளியோதரை வேணாங்கிற கதையில, எப்பா நீ உங்க துறவு மடத்துக்கே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு மறு வருஷமே அவரை அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ 1916 வந்துடுறாரு. திரும்ப தொடர்ந்து அவருடைய குருத்துவ வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்குது. அப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் அவருக்கு இயேசுவிடமிருந்து 5 காயங்களுக்கான பகுதிகளில் 2 கைகள், கால்கள், விழாவில் அதீத வலி ஏற்படுகிறது. அந்த வலியை அவரால் வெளியில சொல்ல முடியல.
ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பதாக அதை குறித்த ஒரு புத்தகமே நான் வாசித்தேன். நான் வெளியில சொன்னா நம்மளை பத்தி அசிங்கமா நினைச்சிருவாங்களோ, இவன் நடிக்கிறான்னு சொல்லிடுவாங்களோ, அல்லது நம்மளை இகழ்ந்துருவாங்களோ, அல்லது ஒருவேளை நம்ம சொல்றதெல்லாம் நமக்கே ஒரு தற்பெருமை வந்துருமோ அப்படின்னு பல காரணங்களை யோசித்து அதை அந்த வலியை மறைச்சு தாங்கிக்கிட்டே இருக்கிறார். ஆனாலும் கூட 1918 வருஷம் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி அவர் கோவிலில் திருப்பலி நிறைவேற்றி முடிச்சிட்டு அங்கே ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த அதிசயம் நடக்குது. அவர் ஜெபம் செய்துகிட்டு இருக்கிறாரு. பாடுபட்ட இயேசு அங்கே காட்சி கொடுக்கிறார். காட்சி முடிந்த அந்த தருவாயிலிருந்து பாதிரி பியோவுடைய உடலில் 5 காயங்கள் வந்து விடுகிறது. அந்த 5 காயங்கள் வந்த பிறகு அதை மறைக்க போராடுகிறார். ஆன்மீக குருவிடம் சொல்லுகிறார், மற்றவரிடம் சொல்லக்கூடாது என்று நினைக்கிறார். எவ்வளவு நாள் தான் அதை அவர் மறைக்க முடியும்? அந்த அப்படியே அங்கிக்குள் மறைத்து வருகிறார். சாப்பிட முடியாமல் சாப்பாட்டை ஒருத்தல் செய்கிறார். சாப்பிடும் போது பார்த்து விடுவார்களோ, எதுவும் சொல்லி விடுவார்களோ என்றெல்லாம் யோசிக்கிறார். ஆனால் மெல்ல மெல்ல எல்லோருக்கும் தெரிய வந்து விடுகிறது. எல்லோருக்கும் தெரிய வந்த பிறகு மக்கள் எல்லோரும் பார்க்க வருகிறார்கள். இப்பொழுதுக்கு அவருக்கு சிக்கல், மனத்திலும் அவருக்கு சிக்கல். இது உண்மையா பொய்யா? இது இத்தாலியில் இருப்பதால் வத்திக்கானும் அங்கேதானே இருக்கிறது. என்னை வத்திக்கானிலிருந்து அவருக்கு எதிர்ப்பு வர தொடங்குகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், கொஞ்ச நாளைக்கு உள்ளே இருங்கள், வெளியே அதிகம் வராதீர்கள் என சொல்லி. ஆக மக்கள் அதிகம் சந்திக்க முடியாத ஒரு காலகட்டத்தை இதனால் அவர் சந்திக்கிறார். ஆனாலும் கூட வத்திக்கான் சார்ந்து சபை சார்ந்தும் மருத்துவர்கள் வருகிறார்கள், அவரை பரிசோதிக்கிறார்கள். அந்த பரிசோதனையின் முடிவிலே இந்த 5 காயம் உண்மையானது, இயேசுடைய 5 திருக்காயங்களும் பியோவுக்கு வந்திருக்கிறது என்பதை அவர்கள் அறிக்கை இடுகிறார்கள். அதன் பிறகு மக்களை சந்திப்பதற்கான அனுமதி கிடைக்கிறது. எண்ணற்ற மக்கள் அவரை பார்க்க வருகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், கரோல் வைத்தியுவா என்ற ஒரு அருள் தந்தை அவரை வந்து பார்க்கிறார். போலந்திலிருந்து வந்து பார்க்கிறார் இத்தாலிக்கு. அப்பொழுது பாதிரி பியோ சொல்லி இருக்கிறார், கூடிய விரைவில் திருச்சபையின் மிகப்பெரிய பொறுப்புக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொல்லி. அந்த கரோல் வைத்தியுவாதான் பின்னாளிலே திருத்தந்தை 2ஆம் ஜான் பாலாக பொறுப்பேற்றவர். இதை அவரே பின்னாளில் சொல்லி இருக்கிறார். ஆக தொடர்ந்து இந்த வலியோடு இந்த வேதனையை தாங்கிக் கொண்டே அவர் மக்களுக்கு பணி செய்கிறார். என்ன வகையான பணி என்று பார்த்தோம் என்றால், 10 to 12 மணி நேரம் வரை அவர் பாவசங்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் பாவ சங்கீர்த்தனத்தில் அமர்ந்த பொழுதுதான் அந்த குறிப்புகளை எல்லாம் வாசிக்கிற பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன ஆச்சரியம் என்றால், பாவ சங்கீர்த்தனம் செய்ய வருகிறவர்கள் முழுமையாக தயாரித்து வரவில்லை என்றால், ஏதோ இப்படி வந்தேன் ஃபாதர், நீங்க உட்கார்ந்து இருந்தீங்க, சரிங்க ஃப்ரீயா இருக்கிறீங்கன்னு பாவ சங்கீர்த்தனம் செய்யலான்னு வந்தேன், அப்படிலாம் இல்லை. இல்லை நான் கூட்டத்தில் வரிசையா நின்றேன், கூட்டம் முடிகிறவரை நான் வேற வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தேன், அப்படியே முடிஞ்சிருச்சு நான் வரிசையா வந்து முழங்கால் போட்டேன், இல்லை. சரியாக தயாரிப்பு செய்துவிட்டு பாவ சங்கீர்த்தனம் செய்யவில்லை என்றால் அந்த இடத்திலே அவர் சொல்லிவிடுவார், நீ தயாரிக்கவில்லை போ என்று. அது பாவத்தை அறிக்கை அடிக்கிற பொழுது, நீ மறைக்கிறாய், மீண்டும் யோசித்து பார், போய் ஜெபித்து விட்டு வா என்று சொல்வார். அப்பொழுதும் அவர்கள் மறைக்கிறார்கள் என்றால் பாவ மன்னிப்பே கொடுக்காமல் அனுப்பிவிட்டதும் நடந்திருக்கிறது. அடுத்ததாக ஏழைகள் மீது அவ்வளவு அன்பும் ஆறுதலும் கொடுத்தவராக இருந்திருக்கிறார். எனவேதான் அவர் கிடைத்த உதவிகளை வைத்து மிகப்பெரிய மருத்துவமனை அங்கே கட்டியிருக்கிறார் ஏழை எளியவர்களுக்காக. தன்னுடைய துன்பத்தையும் துயரத்தையும், இந்த காயம் தருகிற வலியையும், 50 ஆண்டுகளாக இந்த காயம் தந்த வலியையும் பாவிகளின் மனமாற்றத்துக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதைவிட மிக குறிப்பான ஒன்று, இவர் நிறைய காட்சிகளை கண்டிருக்கிறார். அதில் குறிப்பிடத்தக்க காட்சி என்னவென்றால், பர்கட்ரி, அதாவது உத்தரிக்கிற ஸ்தலத்தையும் அதில் இருக்கிற ஆன்மாக்களையும் இவர் பல்வேறு முறை காட்சிகளை கண்டிருக்கிறார். அத்தகைய ஒரு குறிப்பை நான் ஒரு முறை வாசிக்க நேர்ந்தது. ஒரு நாள் இரவு தன்னுடைய மடத்திலே பியோ அவர்கள் இரவு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கண்களை மூடி அறையிலே ஜெபித்து விட்டு கண்களை திறந்த பொழுது அறையிலே ஒரு வயதான ஒருவர் நிற்கிறார். அவருடைய அறைக்குள்ளே இவருக்கு பயங்கர அதிர்ச்சி. இரவு நேரம், வெளியில் உள்ள வாயிலே அடைத்தாயிற்று. உள்ளே வந்து தன்னுடைய அறைக்குள் ஒருவர் நிற்கிறாரு. யார் என்று புரியாமல், நீ யாரியா, நீ உன் பேர் என்னையா அப்படின்னு கேட்கிறார். வந்தவர் சொல்றாரு, தன்னோட பெயர் பேத்ரோ தி மௌரோ. சரிப்பா, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற? தந்தையே, இந்த இடம் இந்த துறவு மடமா மாறுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு வீடு இருந்துச்சு, அது எங்க வீடு. அப்படியா, என்னாச்சு? அப்புறம் இந்த வீட்டில் நான் இருக்கும் பொழுது ஒரு நாள் ராத்திரி, அதாவது 1908 வருஷம் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி நான் தூங்க வந்து கட்டில் படுத்தாளு புகைப்பிடித்துக்கிட்டே நான் படுத்து கிடந்தேன். படுத்த நான் அதை சரியா அணைக்காம அப்படியே தூங்கிட்டேன். அதனால கட்டில தீ பற்றி எரிந்து நான் இங்கேயே செத்து போயிட்டேன். சரி, இப்போ இங்கே என்ன பண்ற? செத்து போயிட்டு இங்கே என்ன பண்ற?
தந்தையே, நான் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் ரொம்ப வேதனைப்படுறேன், எனக்காக ஒரு திருப்பலி வைங்களே, எனக்காக திருப்பலி வைத்து என்னுடைய ஆன்மா ஆண்டவர்கிட்ட நித்திய இளைப்பாறுதல் பெற எனக்காக ஜெபியுங்களே என்று கேட்கிறார். தந்தை பியோ அவர்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி நிப்போ, நான் உனக்காக நாளைக்கு திருப்பலி வச்சிடறேன்னு சொல்லி அனுப்பிடுறார். மறுநாள் தந்தை பியோ அவர்கள் போய் எல்லாரையும் கேட்கிறாரு, இந்த இடத்துல ஒரு வீடு இருந்துச்சா, அந்த வீட்டில் இப்படி ஒரு நபர் இருந்தாரா, அவர் தீப்பிடிச்சு அவர் செத்து போனாரா, இது எல்லா தகவலையும் கேட்கிறாரு. எல்லாம் உண்மை. வந்தவர் என்ன தேதி பெயர் சொன்னாரோ அதையே மற்றவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். இது முழுமையாக நடந்த ஒன்று. இவர் நிறைய காட்சிகளை பாதுரை பியோ பார்த்திருக்கிறார். எனவேதான் அவர் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிறவர்களுக்காக தொடர்ந்து அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். இத்தகைய புனிதத்துவம் மிக்க இந்த தந்தை பியோ அவர்கள் 1968ஆம் ஆண்டு 81 வயதில் இறைவனடி சேர்ந்தார். அவர் இறைவனடி செய்கிற அந்த கடைசி நேரத்தில் அவர் அடிக்கடி சொன்ன வார்த்தை, இயேசுவே மரியே, இயேசுவே மரியே. இந்த 2 வார்த்தைகளைத்தான் அவர் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறார். இன்னும் ஒரு அதிசயம் என்னவென்றால், அவர் இறக்கிற பொழுது அந்த சில வினாடிகளுக்கு முன்பு அவர் உடலில் இருந்த 5 திருக்காயங்களும் முழுமையாக மறைந்து விட்டன. இந்த புனிதர் இருக்கின்ற அந்த இடத்திற்கு நான் சென்றேன். பியோவின் உடலை நான் பார்த்தேன். இதோ நீங்க பார்க்கிறீர்களே, இதுதான் அந்த பகுதியின் வெளிப்புறம். உள்ளே சென்றோமே என்றால் பெரிய கோவில் அங்கே இருக்கிறது. அந்த கோவிலின் ஒரு பகுதி ஒரு தனி சாப்பல் போல, அந்த சாப்பலில் தான், அதாவது அந்த சிற்றாலயம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, பெரிய ஆலயமாகவே இருக்கும். இங்குதான் பாதிரி பியோவுடைய உடலை வைத்திருக்கிறார்கள். அவர் இறந்து புதைத்து 40 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த உடலை அவர்கள் எடுத்த பொழுது உடலின் பல்வேறு பகுதிகள் அழியாமலே இருந்தன. அந்த உடலின் பகுதிகளை எடுத்து சரி செய்து அங்கே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நாம் போகிறவர்கள் அங்கே பார்த்து வணங்கலாம். குளிர்காலம் வந்துவிட்டது என்றால் இந்த இடத்திலிருந்து எடுத்து வேறொரு இடத்தில் வைத்து விடுவார்கள். நாங்கள் சரியாக அதற்கு ஒரு நாள் முந்தைய நாள் சென்றதால் எங்களால் அதை பார்க்க முடிந்தது. இதோ அவர் உடல் வைக்கப்பட்டிருக்கிற இடத்தை முழுமையாக பார்க்கிறீர்களே, அப்படியே தகதகவென்று தங்கம் முலாம் போல் ஜொலிக்கிறது பார்த்தீங்களா? இதை நன்கொடையாக கொடுத்தவர்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டு இறை மக்கள். அன்புக்குரியவர்களே, பாதிரி பியோ அவர்கள் அடிக்கடி சொல்வது, ஜெபியுங்கள், நம்புங்கள், பயப்படாதீர்கள். ப்ரே, ஹோப் அண்ட் டோன்ட் வரி. நாமும் கூட பாதிரி பியோ வழியாக, தந்தை பியோ வழியாக ஜெபிப்போம். ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையோடு ஜெபிப்போம். கவலைப்படாமல் வாழ்வோம். ஆண்டவர் துணை இருக்க நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? நலமோடு மகிழ்ந்திருக்க ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.